ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். நாளிலே தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நல்லவர். கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து அனுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு நல்லவர். நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் பக்கமாய் திருப்பிக் கொள்வோம். லூக்கா வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்துக் கொண்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். ஒரு விசையாக கண்களை மூடி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக்கி இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஒன்றுமே சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா. இந்த வார்த்தை நீங்கள் எதை இன்றைக்கி பேசணுன்னு பிள்ளைகள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் பேச போகிறீங்க. இந்த வார்த்தையில் உள்ள மறைந்திருக்கிற மன்னா இந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனமுள்ளதாய் மாறட்டும். இந்த கரத்தில் எப்போ கொடுக்கிறேன். கர்த்தர் நீங்கள் பேசி இடைப்பட்டு வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. 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 இந்த நாளிலே லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நம்ம 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம் நம்ம பார்க்குறோம். இது அடிக்கடி தியானம் செய்த வசனம் தான். ஒரு விதைக்கிற விதையை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அந்த விதையின் காரியத்தை குறித்து நம்ம அடிக்கடி தியானம் செய்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் திரும்பவும் அந்த விஷயத்தை முன் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம லேசாக ஒரு தொட்டு விட்டு நம்ம அங்கே எந்த டாப்பிக்கோ அதுக்கு கடந்து போக போகிறோம். இதில் முக்கியமான காரியம் என்னன்னா, 7வது வசனம் தான் இன்னைக்கு எடுத்து உங்களோட பிரசங்கம் பண்ண போகிறேன். ஆனால் இன்னைக்கு இந்த காரியத்தை வாசித்து உங்களோட கூட சில காரியங்களை சொல்லிட்டு அந்த 7ஆம் வசனத்திலிருந்து நான் பிடித்து போக போகிறேன். அல்லேலூயா. அந்த வசனத்தில் சில விதைகள் எங்கே விழுந்துச்சான்? ஒருவன் விதைக்க வரப்பட்ட பொழுது சில விதை கற்பாறையில், சில விதை முள்ளுள்ள இடத்துல, சில விதை நல்ல நிலத்தில், சில விதை வழி அருகே. அல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம அடிக்கடி தியானம் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் வேகமாக வாசித்து கொண்டு வருகிறேன். இந்த வசனத்தை ஆண்டவர் எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, பரலோக ராஜ்யத்தின் வசனமாக இதை விதைக்கும் பொழுது என்ன காரியம் நடக்குது, இது என்ன கிரியை செய்யுதுன்னு ஆண்டவர் காண்பித்து கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு இன்னைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. என்ன செய்யுது? விதை தேவனுடைய வசனம். வழியில விதைக்கப்பட்டவங்க கேட்கிறாங்க. அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். என்ன செய்யறான் பிசாசு? அவங்க நீங்க ஒரு வாக்குத்தத்தம் வாங்குறீங்க. அந்த வாக்குத்தத்தம் ரட்சிக்கும், விடுதலையாக்கும், உங்களை மீட்டெடுக்கும். அதை செய்ய விடாதபடிக்கு அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கலாமா? எங்கிருந்து அதை எடுக்கிறான்? கவனிங்க. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறாங்க. ஆனா அவங்க அந்த வசனத்தை விசுவாசிச்சு, இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு பாருங்க, இந்த வசனத்தை நீங்க விசுவாசிச்சு இதுல ஒரு பெரிய வெற்றி அடைய முடியாதபடிக்கு, இதுல ரட்சிப்பு உங்களுக்கு வரக்கூடாதபடிக்கு என்ன செய்யறான்? பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அப்படி ஞாபகம் இருந்தா தானே, உன் இருதயத்தில் இருந்தா தானே அங்க போய் வீட்டுல நீ அதை எடுப்ப. இங்கே எடுத்துட்டா, உன் இருதயத்துக்குள்ள அதை எடுத்துட்டா என்ன செய்வ? நீ அந்த காரியங்களை எப்ப அபியாசப்படுத்தணுமோ, ஒரு வசனத்தை எப்ப பயன்படுத்தணுமோ அந்த பயன்படுத்த முடியாதபடி என்ன செஞ்சிடான்? அவன் எடுத்துறான். வாசிங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சபையில சொன்ன உடனே, வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே கை தட்டி ஆர்ப்பரித்து வேகமா வாங்கிக்கிறாங்க. இது எனக்கு தான் அப்பா சொல்லியிருக்காருன்னு. அடுத்து, ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே
அந்த வசனம் என்ன ஆழத்துக்குள்ள போகாதனால, அதை உணர்ந்து தியானம் செய்யாதனால, தியானம் செய்ய தான் வேறு உள்ள இறங்கும். என்ன செய்யறாங்க? கேட்கும் பொழுது கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து இங்கே நிரம்பிடுறாங்க. அந்த வசனத்தின் வேர் நம்ம இருதயத்துக்குள்ள போகிறதில்ல. இருதயத்துக்குள்ள போச்சுன்னா நமக்கு ஞாபகம் இருக்கும், எப்ப அந்த வசனத்தை அபியாசப்படுத்தணும், எப்ப பயன்படுத்தணும். வாசிங்க. கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து, கொஞ்ச காலம் மட்டும் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். உங்களுக்கு சோதனை வரும்போது பின்வாங்குற நிலைமை எப்போ வரும் தெரியுமா? பின்வாங்குற நிலைமை எப்போ வரும் தெரியுமா? கொஞ்ச காலம் மட்டும் என்ன செய்யக்கூடிய நிலை? என்ன செய்யக்கூடிய நிலை? கொஞ்ச காலம் மட்டும். எங்க அந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை. கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். என்ன செய்றாங்க? சோதனை காலம். ஏன்னா விசுவாசம் எப்படி இருக்கு? கொஞ்ச நாள் மட்டும் விசுவாசிச்சு எப்ப நடக்கணும், எப்ப காரியம் வாய்க்க பண்ணணும். கொடுத்தவர் மாறாதவர். இன்னும் 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள இந்த வருஷம் முடிய போகுது. கர்த்தர் அதுக்குள்ள உங்க வாக்குத்தத்தங்களை ஃபுல்ல ஜீவனுள்ளதா மாத்தி ஆகணும், கிரியை நடத்தி ஆகணும், வெற்றி பெற்றே ஆகணும். கர்த்தர் நினைக்கிறாரு, இன்றைக்கு கர்த்தர் இந்த கொடுக்கிற காரியத்தை அறிந்து கொள்ளுங்க. கொஞ்ச காலம் மட்டும் இல்லை, நீங்க அடுத்த வருஷம் கேட்டாலும் அந்த வாக்குத்தத்தை கிரியை செய்ய தான் செய்யும். ஏன்னா அதுக்கு உயிர் இருக்குப்பா. நீங்க விசுவாசிச்சா உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் உங்க வாழ்வை மாற்ற இன்றைக்கும் ஜீவன் உள்ளதாய் ரெடியா இருக்கு. வாசிக்கலாமா? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய், வசனத்தை கேட்கிறாங்க. வாசிங்க. கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். என்ன செய்யறாங்க? ஐயோ, நாளைக்கு என்ன செய்ய போறோம், அடுத்த வாரம் என்ன செய்ய போறோம், நம்ம என்ன செய்ய போறோம், இதுக்கு என்ன செய்ய போறோம், அதுக்கு என்ன செய்ய போறோம். இந்த கவலை அவங்கள நெருக்க ஆரம்பிக்கும் போது என்ன நிலைமைக்கு ஆகிறாங்க? அவங்க என்ன செய்யறாங்க? அப்படி சத்தமா அவங்க அதுல பலன் கொடுக்க முடியாம போயிடுறாங்க. வசனம், அடுத்த வசனம். கேட்கிறாங்க, என்ன செய்யறாங்க? முதல்ல இருதயத்துக்குள்ள வசனத்தை காத்துக்கிறாங்க. அடுத்து பொறுமையா இருந்துதான் பலன் கொடுக்கணும். ஒரு விதையை விதைத்த உடனே அந்த விதை உடனே முளைத்து வருகிறது இல்ல, அதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்பொழுது அது விளைந்து வெளியே வருகிறது. அது என்ன செய்யுது? 100 மடங்கு பலன் கொடுக்க பெறப்பட்டு வருது. 100 மடங்கு உங்களுக்கு பலன் கொடுக்கிறதுக்காக அது ரெடி ஆயிட்டு அது வரப்போகுது. இன்றைக்கு கர்த்தர் அந்த 100 மடங்கு பலனை நீங்க எடுக்கணும்னு விரும்புறாரு. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கணும் விரும்புறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு நான் விதைக்கிற விதை என் பிள்ளைகள் உள்ளத்திலே எவ்வித பலனை கொடுக்க போகிறது என்று பார்க்கும்படிக்கு கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். 100 மடங்கு பலன் கொடுக்கணும்னு ஏசப்பா எதிர்பார்க்கிறாங்க. அல்லேலூயா. சரி, நம்ம பார்க்க வேண்டிய வசனம் 7ஆம் வசனம் 14ஆம் வசனம். அல்லேலூயா. சரி, இந்த 7ஆம் வசனத்தை மறுபடியுமாக திரும்ப வாசி. நம்ம முள்ள மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. முள்ள மட்டும்தான் பார்க்க போறோம். மீன் வாங்கினா முள்ள பார்க்க மாட்டான். முள்ள பார்க்கவே கூடாதுன்னு நினைப்பான். முள் இல்லாத மீனாக தான் நினைப்பான். ஆனால் எல்லார் வாழ்க்கையிலேயும் ஒரு முள் இருக்கு. முள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. நீங்கள் நினைப்பீங்க ஆண்டவர் கொடுக்கிறாரோ, ஆண்டவர் கொடுக்கிறார். சில முள்ள அனுமதிப்பார். ஆமாங்க, வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்கள முள்ளா நினைக்கக்கூடாது. இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம். சில முள்
இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இயேசு வாழ்க்கைக்குள்ளேயும் வந்தது. அவர் சிரசின் மேலே ஒரு முள் இருந்தது. இன்றைக்கு அந்த முள்ளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த முள் உங்களுக்கு எப்படி இருந்தது, எப்படி இருக்குது, என்ன செய்ய போகுது, அதை என்னவா மாற்றலான்னு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி நம்முடைய தலைப்பு என்ன? முள். எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு ஏற்றபடி அந்த முள் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அந்த முள் குறித்து பார்க்கும் பொழுது ஒரு ஆதாரமாக ஒரு வசனம் உன்னத நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இந்த காரியத்தை குறித்து இந்த வசனத்தை பார்த்தோன்னே எனக்கே புரியல. இந்த முள் எங்கேருந்து ஆண்டவர் ஏன் கொடுத்தாரு? ஒவ்வொரு வாழ்க்கையிலையும், ஒவ்வொரு சரீரத்திலும், ஒவ்வொரு வீட்லேயும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சில முள்ளுகளை தேவன் அனுமதித்து வைக்கிறார். அந்த முள்ளுகளை குறித்து பார்க்கும் பொழுது ஏதோ என்னடா இந்த முள் இப்படி இருக்கு, எதை குறித்து சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது அந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிங்க. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமானவங்க முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறாங்களாம். சபையை குறித்து ஏசப்பா சொல்றாரு, முள்ளுகளுக்குள்ளதான் என் பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லாரும் வாழ்க்கையிலையும் ஒரு முள் கொடுக்கப்படுது ஏதோ ஒரு வகையில. ஆண்டவர் சொல்றாரு, அவர் பார்க்கிறாரு, ஏன் சபை, ஏன் பிள்ளைங்க ஒரு முள்ளோட இருக்கிறாங்க. இப்ப எதற்கு தேவன் அந்த முள்ளை நமக்கு அனுமதித்திருப்பார்? சாதகமாக கொடுத்திருப்பாரா? சாபமாக கொடுத்திருப்பாரா? இல்ல பாதிக்க பண்ணதற்கு கொடுத்திருப்பாரா? இல்ல நீங்க அந்த முள்ளை வச்சு பாதுகாப்பு அமைத்து கொள்ளணும் கொடுத்திருப்பாரா? இல்ல அதிலிருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்ளணும் அந்த முள்ளை அனுமதித்திருப்பாரா? உங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு 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 மலர், ஒரு பழம், இது எல்லாம் எங்க இருக்கு? ஒரு முள்ளுக்கிட்ட இருக்குன்னா அந்த முள் ஏன் ஒரு பழத்துக்கிட்ட இருக்கு, ஒரு 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 ஃப்ளவர் ஒரு இதுகிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று அடிக்கும் பொழுது அந்த முள் சில இலைகளை கிழிக்குமா. எதுக்கிட்ட இருக்கிற இலைகளை, அந்த பூக்கு கீழே இருக்க இலைகளை இந்த முள்ளு குத்தி அப்படி கிழிக்குமா. இந்த இலைகளுக்கு போகக்கூடிய சில காரியத்தை சத்த தடுத்து அந்த இலையை வாட பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருமா. இந்த இலைகள் அந்த முள்ளு குத்தி இந்த இலைகள் கீழே விழுந்த உடனே இந்த இலைகளுக்கு போகக்கூடிய சத்து, அந்த வேர்லேருந்து வரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் இந்த பழங்களுக்கும் அந்த பூக்களுக்கும் நேராக போய் சேரும்படிக்கு இந்த முள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில முள் கொடுத்துருந்தாருன்னா அந்த முள் ஏதோ ஒன்றை உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒற்றை கண்ணனாய் வசனம் சொல்லுங்க பாப்பா. ஒற்றை கண்ணனாய், ரெண்டு கண் உடையவனாய் நரகத்துக்கு போறதுக்கு பதிலா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மேன்மை. சில முள் வைத்திருப்பாரு, சில முள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சில தேவையில்லாததை நமக்கு வர வேண்டியதை எடுப்பதற்காக அந்த முள்ளை வச்சிருப்பாரு. இல்லைன்னா நாம சரியா தேவனிடத்துல கனி கொடுக்கிறவங்களா, தேவனிடத்துல இந்த பூக்களை கொடுக்கிறவங்களா நம்மளை மாற்றுவதற்கு அந்த முள்ளை அனுமதித்து வைத்திருப்பாரு. எதுக்குடா இப்படி முள்ளா இருக்கீங்க? யார் வீட்லயும் இல்லையே, நம்ம வீட்டில் மட்டும் இந்த முள் இருக்கே. காரணம் என்ன தெரியுமா? அந்த முள் சிலதை சுத்திகரிக்கிறதுக்கு தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு. உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க கவனித்து பாருங்க, சில 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 போராட்டம், சில காரியங்கள் என்ன செய்யும் தெரியுமா, நம்மளை இன்னும் ஆண்டவரிடத்துல நெருங்க பண்ணும்.
நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டு 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 ஆண்டவர் கொடு அந்த முள்ளை என்ன செய்வார்? சில வேளைகள்ல சில பேர் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? முள்ளு பயங்கரமா படர்ந்து வரும். சில வேளைகள் அது நம்மளை தீண்டிப்படும், நமக்கு ரத்தம் வந்து குத்தி ஏதாவது ஒன்று செஞ்சிடும். சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? அதே முள்ளை எடுத்து வேலியா பாதுகாப்பா வச்சு விட்டுருவாங்க. கண்டது உள்ள வராது, முள் இருக்கிறதுனால. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு உனக்கு இருக்கிற முள்ளை நீ எப்படி மாத்தணும்னு கத்துக்கணும். உனக்கு இருக்கிற வேதனையை நீ எப்படி ஆசீர்வாதமா மாத்தணும்னு கத்துக்கணும்ன்றார் கர்த்தர். அல்லேலூயா. அப்பதான் நீங்க உலகத்துல கனி கொடுக்கிறவங்களா மாற முடியும். கலாத்தியர்ல சொல்லப்பட்டபடி அன்பின் கனி என்னென்ன கனி இருக்கு சொல்லுங்க பாப்போம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை, அடக்கம், விசுவாசம், எல்லா கனிகளும் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கனியை நீ உலகத்துல கொடுக்கிறதுக்காக சில முள்ளு உன்னை குத்திக்கிட்டு இருக்கும், அது உன்னை பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கும். நீ அந்த கனியை கர்த்தருக்கென்று கொடுக்கும்படிக்கு அதை உன்னை உருவாக்கி கொண்டிருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன் எங்க அப்பா இப்படி இருக்கிறாங்க? ஏன் என்ன எங்க அம்மா இப்படி சொல்றாங்க? ஏன் என் கணவர் இப்படி பேசுறாரு? ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நீ என்ன செய்யற தெரியுமா? என்கிட்ட வரணும்னு உன்னை நான் நினைக்கிறேன், என்கிட்ட வரணும் ஒருத்தன் நினைக்கிறான். உன்னை அவங்கிட்ட கொடுக்காம நான் உன்னை பரலோக ராஜ்யத்துல சேர்க்கிறதுக்காக இந்த முள்ளு குத்தும் பொழுது, ஏசப்பான்னு நீ என்கிட்ட வரும் பொழுது அந்த முள்ளை ஈஸியா வேலியாக்கிடுவாரு. நீங்க நல்லா தேடி பார்த்தீங்கன்னா உங்களை குத்துறது முள்ளு ஒரு வேலியா தான் இருக்கும். நீ என்னன்னா தேவையில்லாம போகக்கூடாத இடத்துக்கு நீ கிராஸ் பண்ணணும்னு நினைப்ப, அப்பதான் அந்த முள்ளு குத்தும். புரிஞ்சவங்க மட்டும் இந்த 7 பேர் தான். அல்லேலூயா. முள்ளு கொஞ்சம் ஆழமான சத்தியமா தான் இருக்கு, எனக்கு ஆழமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு ரோஜாவா உங்களை பிரகாசிக்க பண்ணணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஒரு அருமையான மலரா மற்றவங்களுக்கு காண்பிக்க வேண்டும். உங்களுடைய கனி இந்த உலகத்துக்குள்ள பிரயோஜனமுள்ளதாய் மாற வேண்டும் என்று இயேசு நினைக்கிறார். அல்லேலூயா. அதற்காக தான் அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறாரு. முள்ளுக்கு 4 விதமான தன்மைகள் உண்டு. அது ஒண்ணு, முள்ளு என்ன செஞ்சிடும்? குத்தி போடும். இரண்டாவதாக நம்மளை பயமுறுத்தும், இங்க வந்தேன்னா உன்னை குத்திடுவேன்னு. இந்த உலகம் அப்படிதான், இந்த உலகத்தார் அப்படிதான். என்ன செய்வாங்க? உலகத்துல போனா எதையா ஒண்ணு உலகத்தார் என்ன செய்வாங்க? குத்துவாங்க. அல்லேலூயா. நம்மளை சில வேளைகளில் அந்த பூக்களும் அந்த மலர்களும் அந்த செடிகளும் வளரத்தக்கதான முள்வேலி அமைப்பாங்க. அது என்ன செஞ்சது தெரியுமா? ஒரு மேன்மையான உயர்வை, பாதுகாப்பை கொடுத்து உயர்த்தி வைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த உயர்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் சில முள்ளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். என் வாழ்க்கையில இருக்கு அப்படி நினைக்கிறவங்க, நீங்க அந்த அருமையான பாதைக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சாரோனின் ரோஜாவாக, லீலி புஷ்பமாக உங்களை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தர் அந்த முள்ளை அனுமதித்திருக்கிறார். அன்றைக்கு இந்த பூமியிலே சாபமாக ஆதியாமத்திலே இந்த முள் வந்தது. பூமி முழுவதும் ஆண்டவர் சபிக்கும் பொழுது முள்ளும் குறுக்குமாக வரும் என்று சொன்னாரு. அந்த முள் வந்தது. அந்த முள் பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம நேரா இயேசு கிறிஸ்துவனுடைய சிரசுக்கு கடந்து போவோம். அங்கே ஒரு முள்முடி வைக்கப்பட்டிருந்தது. அந்த முள்முடி எதற்காக? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை அடையாளப்படுத்துகிறது, நீக்கக்கூடியதாய் அடையாளம் காட்டுகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாம எந்தெந்த காரியத்துல சாபம் பட்டோமோ அந்த சாபத்தை ஆண்டவர் நீக்கி போடும்படிக்கு சொல்றாங்க. என்னன்னா, பூமியை சபித்தவர், முள்ளும் குறுக்கும் ஆதியாமத்துல சபித்தவர், சர்ப்பத்தை சபித்தார், பூமியை சபித்தார், ஆதாமை சபித்தார், ஏவாளை சபித்தார். அந்த சாபம் ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றப்பட்டுக்கிட்டே வந்தது. அது இயேசுவினுடைய கல்வாரியில தான் அது முடிவுக்கு வந்தது.
அது போல அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த முற்களும் கல்வாரியில தான் முடிவுக்கு வந்தது. அந்த முள்ளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம தலை மேல வச்சு அந்த முள்ளை அமுக்குனா எப்படி இருக்கும்? சீப்பை வச்சு இழுக்கும் போது அம்மா லேசா கொஞ்சம் அழுத்தி இழுத்துட்டுமே. முள்முடியை வைத்து அமுக்கும் பொழுது கழுத்துக்கிட்டே தலைக்கிட்டே சுத்தி அந்த முள்ளு அழுத்தி உள்ள இறங்குச்சுன்னா எப்படி இருக்கும்? இயேசு வாழ்க்கையில அங்க ஒரு முள்ளு வந்தது நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக. ஒரு 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 முள் வந்துருச்சுன்னா எங்கேயோ ஒரு நன்மை நடக்க போகுதுன்னு அர்த்தம். இயேசு சிரசு மேல வந்த முள் உலகத்தின் சாபத்தை நீக்குகிறதாய் மாறினது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு முள்ளு வந்திருக்குன்னா உங்க வாழ்க்கையை தேவனுக்கு நேராய் கட்டுவதற்கு கர்த்தர் திருப்பி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். உங்க வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கை மாறிக்கிட்டு இருக்கு. அந்த முள்ளை வச்சு சில தேவையில்லாததெல்லாம் குத்தி எடுத்துருவார். ஏன் என் வீட்டுக்கார் இப்படியே இருக்காரு? அப்படி இல்லைன்னா நீ இப்படியே இருப்ப. உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே வராது. அவர் அப்படி இருந்தாதான் எப்படி இருக்கும்? சில வேலைகளில் சில விஷயத்தை அப்படி தான் வச்சிருப்பாரு. சில இதெல்லாம் விட்டுருவார். முள்ளெல்லாம் அனுப்பவே மாட்டார். சில பேருக்குலாம் முள்ளே இருக்காது, ஜாலியாக இருப்பாங்க. சிலருக்கு முள்ளு என்னைக்கா ஒரு நாளைக்கு குத்தும் போது, ஆனால் எப்பயுமே ஒரு இடத்துல ஒரு வழி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த வழியை மாத்துறதுக்கு போராடி தேவனிடத்துல இன்னும் நெருங்கி நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்வான். ஆண்டவர்கிட்ட போய் அதை வாங்குறதுக்கு வழியை தேடிடுவான். எப்படிலாம் ஜெபிக்கலாம்? ஒரு வியாதி இருந்துச்சுன்னா, அந்த முள் என் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எப்படிலாம் ஜெபிச்சு ஜெயம் பெறலாம். அல்லேலூயா. நமக்கு தோன்றும். 2 கொரிந்தியர் இந்த முள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்று சொல்வதற்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம். எதுக்குன்னு சொல்லப்படுது? இங்க பாருங்க, வெளிப்படுத்தப்பட்ட இவனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. இவன் இந்த ஆண்டவர்ட்ட நெருங்கி இருக்கான். பல காரியங்கள்ல அவனுக்குள்ள ஒரு மேன்மை வந்துருச்சு, பெருமை வந்துருச்சு. வாசிங்க. வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. என் மாம்சத்துல ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்ன செய்யுமா? என்ன நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. யாரை நீங்க உயர்த்தணும்? ஏசப்பாவை தான் உயர்த்தணும். இவர் சொல்றாரு, ஒரு தரிசனம் எனக்கு கிடைக்குதுங்க, ஆழமான தரிசனமா இருக்குங்க, ஆண்டவர் யாருக்கும் காட்டுறாது எனக்கு காட்டுறாருங்க. அப்படின்னா நீ என்ன செய்யணும் தெரியுமா? இயேசுவை நீ உயர்த்தணும். நீ இயேசுவை மகிமைப்படுத்தலைன்னா அந்த முள் வந்துடும். அல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது ஆண்டவர் ஒரு வரம் கொடுத்திருக்காரா, ஒரு அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரா, இல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரா, இல்ல உங்க வீடு வாசலை ஏற்படுத்தியிருக்கிறாரா? நீங்க மேன்மைப்படுத்த வேண்டியது உங்களை அல்ல, இயேசுவையே. நீங்க இயேசுவை மேன்மைப்படுத்தினீங்கன்னா முள் வராது. அவங்க சொல்றாங்க இந்த வசனத்துல, வாசிங்க. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. சாத்தானுடைய தூதனா இருக்கு அந்த முள். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? சரிங்களா? அந்த முள்ளை பிடிங்கிருவான். நிச்சயமா இயேசு ஒரு நாள் அந்த முள்ளை எடுப்பா. சாபத்தை எடுத்தவர் முள்ளையும் பிடுங்கி எறிவார். அல்லேலூயா. சில முள் என்ன செய்யும் தெரியுமா? தானா வந்துடும். சில முள் ஒண்ணுமே செய்ய முடியாது, தானா வந்துடும். அடுத்தவங்க பிரச்சனையில நாம போய் யதார்த்தமா ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த முள் உள்ள வந்துடும். சொந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாலும் முள் வந்துடும். சபை பிரச்சனை
சபை பிரச்சனையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன வந்துடும்? முள்ளு வரும். போதகர் பிரச்சனைக்குள்ளே வந்தாலும் முள்ளு வரும். கட்சி பிரச்சனைக்குள்ளே போனாலும் முள்ளு வரும். மத பிரச்சனைக்குள்ளே போனாலும் முள்ளு வரும். வலைதளங்களுக்குள்ளே போனாலும் முள்ளு வரும். புரிஞ்சிச்சா? வலைதளங்களுக்குள்ளே போனாலும் சாத்தான், நம்மை குட்டும் சாத்தான் உள்ள வந்துடுவான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, அடுத்த பிரச்சனைக்குள்ள போனேன்னா முள்ளு வரும். அது தானா வர்றது. சொந்த பிரச்சனைக்குள்ள, சபை பிரச்சனைக்குள்ள, போதகர் பிரச்சனைக்குள்ள, மத பிரச்சனைக்குள்ள, கட்சி பிரச்சனைக்குள்ள, அரசியல் பிரச்சனைக்குள்ள, வலைதளங்களுக்குள்ள போனேன்னா பிரச்சனை, முள்ளு. நோட் பண்ணவங்க இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா, ஞாபகம் இருந்துச்சுன்னா, இருதயம் என்றும் பலகையில் முள்ளை வச்சு எழுதுனா தான் நான் ஞாபகம் வரும்னு சொல்லிடாதீங்க. ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மன்றாடி முள் அனுப்ப சொல்கிறேன். எழுத வச்சிருவான். பார்த்துக்குங்க. ஒருத்தர் போட்டார் அல்லேலூயா வேற. ஜாக்கிரதையாக இருங்க. 2 சாமுவேல் தேவனாகிய கர்த்தர் 1:6 வாசிங்களேன். 2 சாமுவேல் 1:6. அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னண்டையில் கிட்ட வந்திருந்து என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையா இருக்கிறது என்றார். இது உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது சம்பவம்? சவுல் ராஜா யுத்தத்தில் போய் தோத்து அறகுறையாக குத்தப்பட்டு இவர் கடந்த குதிரை வயதில் போயிட்டுருக்காரு. இவன் வேற ஒரு ஆள், யாருனே சம்மந்தம் இல்லாதவன். இவன் வழியில் ரோட்டில் போகிற பிரச்சனையை இழுத்துக்கிறான். இவன் போயிட்டு இருந்தான். சவுல் ராஜா சொன்னார், என்னை குத்தி கொண்டு போட்டுரு, என்னால் வாழ இருக்க முடியல, அறகுறையாக நான் போராடி இருக்கேன் உயிருக்கு அப்படின்னு சொன்னார். இதை முடித்த உடனே நேராக அவன் எங்கே வந்தான்? தாவீதுட்ட வந்தான். தாவீதுட்ட வந்து, நான் இப்படி செய்தேன், இப்படி அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அவனை கொண்டு போட்ட காரியத்தை குறித்து, சவுல் ராஜா மரித்து போனதை குறித்து தாவீதின் இடத்துல இவன் வந்து சொன்னான். என்ன நடந்துச்சு தெரியுமா? இதை கொன்று போட்டேன்னு சொன்ன உடனே தாவீது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை நீ கொன்னுட்டியான்னு சொல்லி இவனை கொண்டு போடுவார். இங்க வழியில வரக்கூடிய பிரச்சனை குறித்து இந்த 2 சாமுவேல் 20:1 சொல்லப்படுகிறது. வழியில போகிற பிரச்சனை அதுவா நடந்துகிட்டு இருக்கும். அங்க இருக்கிற காரியத்தை தானா இழுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு மரணம் சம்பவிக்கும். ஆவிக்குரிய மரணம். உங்களுக்கு மரணம் வருதுன்னு கர்த்தர் உங்ககிட்ட சொல்லிட்டாருன்னா நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆதாமை போல என் வாழ்க்கையில் நடக்கும்னு. தெரியுமா ஒரு விஷயம்? ஆதாம், நீ இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது சாகவே சாவாயின்னு சொன்னாரா? அவன் அங்கே செத்துட்டானா? உனக்கு மரணம் வருதுன்னு கர்த்தர் சொன்னார்னா நீ எந்த மரணம் தெரியுமா அவருக்கு சொல்றாருன்னு கவனிக்கணும். உன் ஆவிக்குரிய ரீதியில் கவனிக்கணும். நீ அதை தொடுகிற நாளிலே சாவாய். அப்படின்னா சரீரத்தை செத்து போறத நினைப்பீங்க? ஆண்டவர் சொல்றார், அந்த கனியை சரிப்படுத்துறதுக்கு தான் ஆவியின் கனியை கொண்டு இந்த உலகத்தை மாற்ற நினைச்சிட்டு இருக்காரு. ஒரு கனினால ஒரு பெரிய திட்டமே விழுந்து போச்சு. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்னொரு கனிகளினால, இன்னொரு காரியத்தினால, 9 விதமான கனிகளினால இந்த உலகத்தை தேவன் ஆதாயப்படுத்த விரும்புகிறார். அப்படி செய்கிறவன் ஜீவ விருட்சத்தின் கனியை தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பெறுகிறவனாய் மாறுவான். அல்லேலூயா! கர்த்தர் ஜீவ விருட்சத்தின் கனியை உங்களுக்கு கொடுப்பார். நீதிமொழிகள் 26:17. வழியே போகையில் நடக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறான். அப்படியே
ரோட்டில் போகிற நாயை காதை பிடிச்சி வக்குன்னு இழுத்து விட்டா என்னங்க அவன்? அப்புறம் நம்ம அது வாயை பிடுங்குற மாதிரி ஆயிரும் காலில் இருந்து. ஆண்டு சொல்றாரு, இதெல்லாம் எதுக்கானா ஆதாரமாக வசனம் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் தேவையில்லாத ஏதோ ஒரு நாயை பிடிச்சி சும்மா போயிட்டு இருக்க நாயை காதை இழுத்து விட்டீங்கன்னா அது பாட்டு அவன் பிரச்சனையை அவன் பார்த்துக்குவான். நீங்கள் போய் அந்த நாயை இழுத்தீங்கன்னா நாய் நம்ம காலை கடிச்சு பிடிச்சி அப்படின்னு நின்றுக்கும். அப்புறம் நாய் வாயை பிடிச்சிக்கிட்டே தெரியணும். 1 தீமோத்தேயு 6:20. இந்த முள்ளை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் இவ்வளோ விஷயம் கொடுக்குறாரு. கொஞ்சம் ஆழமானது, ஒரு சில பேருக்கு புரிந்து கொள்ள கடினமாக இருக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஒரு நாள் நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ ஆழமான சத்தியத்தை நம்ம சபையில் தியானம் செஞ்சிருக்கோமான்னு. என்ன செய்யணுமா? உங்ககிட்ட எதை கொடுத்துருக்கிறாரோ அதை நீங்க காத்துக்கணும் ஜெபம் பண்ணி. என்னதுக்கு? சீர்கேடான வீர் பேச்சு. நீங்க பேசுற வார்த்தையில பாவம் உண்டாகுதுன்னா, சீர்கேடு உண்டாகுதுன்னா முதல்ல அந்த பேச்சை நிறுத்தணும். விலகி இருக்கணும். நம்மிடத்துல ஒப்புவிக்கப்பட்டது எதுன்னு அறிந்துக்கணும். ரட்சிப்பு கொடுத்துருக்காரா? ரட்சிப்பை பெற்றவங்க இருக்கீங்களா? நீங்க ரட்சிப்பை பத்தி பேசுங்க, விசுவாசத்தை பத்தி பேசுங்க, பரிசுத்தத்தை பத்தி பேசுங்க, ஆவியின் அபிஷேகத்தை குறித்து பேசுங்க. வீண் பேச்சு ஏன் பேசுறீங்க? யார்கிட்டயா போய் இது வரைக்கும் நீங்க வீண் பேச்சு பேசியிருந்தீங்கன்னா கொஞ்சம் மாத்தி பாருங்களேன். நீங்க இழந்து போன பரலோக மேன்மையின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. இழந்து போனதை கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நான் நிறைய பேட்ட இவங்ககிட்ட எல்லாம் சொன்ன எனக்கு வெக்கமா இருக்குங்க. அவங்ககிட்ட ரட்சிப்பை பத்தி பேசுங்க. இல்லை இவங்ககிட்ட நான் சொல்லவே, இவங்ககிட்ட போய் எப்படி நான் பேசுங்க. ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஒருவேளை முள்ள பிடுங்கி போடலாம், கர்த்தர் விளக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் அதற்காக கொடுக்கலாம்ல. நமக்கு அவசியம் இல்லாத ஏதோ ஒரு முள்ளு தேவையில்லாம நம்ம போய் எங்கேயோ சுத்தி இழுத்திருப்பான். அந்த முள்ளை தேவன் தெரியாம பிடிங்கி போடுவாரு. ஏண்டா இதை தலையில இழுத்து போட்டான்னு இருக்கும் பாருங்க, அந்த முள்ளெல்லாம் பிடிங்கிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஏண்டா கடை வாங்க நினைக்கிறீங்களா? ஏண்டா தேவையில்லாம கடை வாங்கினேன்னு அந்த முள்ளை புடுங்கணும்னு நினைக்கிறாரு. ரட்சிப்பை பேசி பாருங்க, பரிசுத்தத்தை பேசி பாருங்க, விசுவாசத்தை பேசி பாருங்க. கர்த்தர் அந்த முள்ளை பிடிங்கிடுவாரு. அல்லேலூயா. நாம பிரயாணம் பண்ணி போகக்கூடிய வழிகளில் பல முள்ளு கிடக்கும். அதை கவனிச்சு போகணும். அந்த முள் எடுக்கிறதுக்கு தேவ சமூகம் உங்களை கூட வரணும். யாத்திராகமம் 33:14 மோசே சொன்னாரு, நான் போகிற வழியிலே அநேக ராஜாக்கள் எங்களை தடை பண்ணுவாங்க, தடுத்து முள்ளு குத்தும், முள்ளு நிற்கும், நாங்க என்ன செய்யட்டும் கேட்டாங்க. அதுக்கு சொல்றாங்க, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். முள்ள தூக்கி எரிஞ்சு உனக்கு ஒரு பாதையை வகுத்து நடப்பார் முன்னாடி. யூத கோத்து ராஜா நடந்தார்னா, கர்ச்சிக்கிற சிங்கம் நடந்தார்னா உனக்கு முன்பாக ஒரு பெரிய பாதை, பலமான பாதை நடந்து கொண்டிருக்கும். அவரோடு கூட ஆயிரக்கணக்கான தூதர்கள் முன் நடப்பாங்க. அத்தனையும் பாதை விலகி போவாங்க. ராஜா ஒருத்தன் கூட நிக்கல. சொன்னாங்க, உங்க நாட்டை கடந்து அவங்க போறாங்களே, அவங்கள சும்மா விடுறீங்களேன்னு கேட்டாங்க. அவர்களை காத்த நிழல் அவர்களுக்கு முன்னாடி நிக்குது. இன்னைக்கு உன் முள்ள ஒண்ணும் இல்லாமக்கிறதுக்கு அவர் வல்லவர். உன்னை காக்கிற நிழல் உன் கூட இருக்குன்னு மற்றவங்க அறிந்து கொள்வாங்க. நம்புறீங்களா? அல்லேலூயா. ஏசு அந்த காரியத்தை பிடுங்கி எறிவா. காலையில் எழுந்த உடனே தேவ சமூகத்துல போய் மோசே ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னாடி போகுண்டா.
காலைல போய் நீங்க கேட்கணும். எழுந்த உடனே முதல்ல எந்திரிச்ச உடனே செல்ல தேடாதீங்க, எழுந்த உடனே டிவியை தேடாதீங்க, சமையலை பார்க்க அதுக்கு முன்னாடி கர்த்தரை தேடுங்க. கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பாக காலையில பரப்பிட்டுச்சுன்னா எப்பேற்பட்ட முள்ளா இருந்தாலும் பாதையை விலக்கி உன்னை நடத்திடுவாங்க. முள்ளு இருக்குன்னு சொல்லிட்டாரா? முள்ள விளக்கணும்னா நான் முன்னாடி நடக்கணும்ன்றார். காலைல எந்திரிச்சு கூப்பிட்டீங்கன்னா முன் நடப்பார். முன் நடக்கும் பொழுது அத்தனை காரியமும் மேன்மையுள்ளதாய் மாறும். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அந்த முள்ளை எடுத்து ஒன்றுமில்லாமல் போட வேண்டும் என்று நினைக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். இந்த முள்ளை பிடுங்கி எறியணும்னு அவர் நினைக்கிறாரு. பாருங்க, எல்லார் வாழ்க்கையிலும் முள்ளு இருக்கு. அந்த முள்ளு ஏதாவது ஒரு வழியில இருக்கும், ஏதாவது ஒரு காரியமா இருக்கும். ஆண்டவர் அதை பிடுங்கணும்னு இன்னைக்கு ஆயத்த ரெடியா இருக்கிறார், நினைக்கிறாரு. அதுக்காக கர்த்தர் சொல்றாரு, அதிகாலையில மோசே போல என் சமூகத்துக்கு வந்துரு. என் சமூகத்தை விட்டு நீ பெறப்படும் பொழுது என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து வர ஆரம்பிக்கும். உனக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை முள்களையும் நான் பிடுங்கி எடுத்து போடுவேன். முள்ளு மாறணும் நீங்க பிரயாசப்படாதீங்க, முள்ள பிடுங்கிறவரை கூப்பிடுங்க. அதனாலதான் பவுல் ஜெபிச்சாரு, என்னை விட்டு அந்த முள்ளு கடந்து போகணும்னு நினைச்சேன், 3 தரம் ஜெபிச்சேன். ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும்னாரு. சமூகத்துல போய் நில்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதை மாற்றி போடுவா. அந்த முட்களை பிடுங்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. முள் எந்த ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யும், இப்படி செய்யும், அப்படி செய்யும், அது பயங்கரமா இருக்கு. இந்த வியாதி என்ற முள் என் சரீரத்தில் இருக்கு, இந்த வியாதி அந்த முள் எப்படி பயங்கரமான கிரியை செய்யுது. பல காரியத்தை நீங்க நினைக்கலாம், பல காரியத்தை நீங்க நினைக்கலாம். ஆனா இயேசு இந்த முள்ளை பிடுங்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு பார்க்கிறாரு. சில முட்கள் நமக்குள்ள தெரியாம இருக்கும். ஜாதி, இந்த ஜாதி, அந்த ஜாதி, மத வேறுபாடு, அவங்க ஏழ்மை நிலையில உள்ளவங்க, அவங்ககிட்ட போனா அவங்களுக்கு அறிவு இருக்காது, அவங்க எப்படிதான் இருப்பாங்க. கர்த்தர் எல்லாரையும் சரிசமமா பார்க்கிறாரு. சரிசமம். இந்த உலகமே அப்படி பார்க்கறது இல்லை. பஸ்ஸில் போய் உட்கார்ந்தா எப்படி உட்காருவோம் எல்லாரும்? அவர் பணக்காரருங்க, அவர் கூட உட்கார முடியாது, அவர் ஏழைங்க, அவர் கூட. அது சபையில் எப்படி இருக்கும்? என்ன எப்படி பார்க்குறாரோ, பாஸ்ட் எப்படி பார்க்குறாரோ அப்படிதான் உங்களையும் பார்ப்பாரு. இங்கேருந்து ஒரு பாயை நவுத்தி எடுத்து போட்டாலும் சரி, ஒரு சேர் எடுத்து அடுக்குனாலும் சரி, நீங்கள் ஊழியக்காரன் தான். ஏன்னா கர்த்தர் இங்கே ராஜாக்களாகவும் ஆசாரியனாகவும் நீங்கள் தான் இருக்கீங்க. எங்க ராஜாவா நிக்கணுமோ அங்க ராஜாவா நிப்பாட்டுவாரு. எங்க உங்களை ஆசாரியனா காண்பிக்கணுமோ அங்க தேவன் உங்களை ஆசாரியனா காண்பிப்பாரு. யாற்றுவாங்களோ முள்ளு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும், அந்த முள்ளு குத்திருமோன்னு நினைப்பான். பயப்படாத, ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த முள்ள மழுங்கி போக பண்ணுவாரு. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகத்தை முன்னாடி கொண்டு போன்றாரு. ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை நான் உனக்கு கொடுக்க போறேன். இதை ஒன்ன பார்க்காத, நான் உன்னை வேறு பிரித்த நோக்கம் உண்டு, நான் உன்னை தனித்திருக்கிற வைத்த நோக்கம் உண்டு, நான் தான் உன்னை அழைத்தேன், நான் தான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா முள்ளையும் ஒன்னும் இல்லாம ஆக்குவார் தான். உங்களை வேறு பிரித்து கூட்டி வச்சு சேர்த்து வைத்திருக்கிறாருன்னா அந்த முள்ள ஒண்ணும் இல்லாம ஆக்க போறாருன்னு அர்த்தம். கல்வாரியிலே அந்த முள்ளை அவர் சிரசு மீது வந்தவுடனே அவர் அப்பொழுதே தீர்மானம் பண்ணிட்டாரு, என் பிள்ளைகள் மீது இருக்கிற அத்தனை சாபங்களும் முடிவுக்கு வருகிறது என்று. அல்லேலூயா. கலாத்தியர்ல இருக்கு 3:15 நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை எல்லாம் இயேசு சிலுவையில் அதை முடிச்சிட்டாருன்னு போட்டிருக்க. யார் நம்புறீங்களோ அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம் முடிவுக்கு வருது. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்ப ஆண்டவர் சொல்றாரு,
கடன் வாங்க மாட்ட கொடுப்பேன்னா ஆண்டவர் அப்படிதான் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அப்படி கடன் வாங்கிட்டா நீ எதுக்குள்ள இருக்க? நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்குள்ள இருக்க. உபாகமம் 28:44 சொல்லுது, கடன் வாங்கினவன் யாருக்கு அடிமையா இருக்கான்? கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இருக்கானா? யாருக்குங்க அடிமையா இருக்கணும்? அவருடைய ரத்தத்துக்கு தான் அடிமையா நிக்கணும். மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள். தேவ அன்புக்கு அடிமையா இருக்கலாம், வேற எதுக்கு அடிமையாயிராதீங்க. பாவத்துக்கு அடிமையாயிராதீங்க, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாயிராதீங்க. அவர் ஒருத்தருக்கு அடிமையா இருந்தா போதும். உன் வாழ்க்கையை மேன்மையாக்கி கட்ட அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஒரு இதை விதைச்சா அது அவ்வளவுதான் வருமா? ஒரு கைப்பிடி நெல்லை கொண்டு போய் விதைக்கிறேன், அது எதிர்த்து வரும்பொழுது அந்த ஒரு கைப்பிடி மட்டுமா வரும்? அது ஒரு 100 மடங்கு பலனை கொடுத்து தானே வெளியே வரும். நீ விதைச்சதை தேவன் திரும்ப கொடுப்பேன்றாரு. 100 மடங்கா? 100 மடங்கா? 100 மடங்கா? நீ இல்லாததுல இருந்து விதைக்கிற இல்ல. கர்த்தர் சொல்ற இந்த ராஜ்யம், இந்த சபைகள் எல்லாமே யாரோ ஒரு மனிதருடைய பிரயாசம், கஷ்டம், வேர்வை, அவங்களுடைய போராட்டம். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற பாரு, முள்ள புடுங்கி இருக்கேன். இதே போல அநேக இடங்கள்ல உன்னை ராஜாக்களாக, ராஜாத்தியாக வாழும்படிக்கு நான் முட்களை பிடுங்கி உன் வாழ்க்கையை மாற்றுவேன். அதுக்கு தான் அந்த முள்ள சுமந்திருக்கிறார். இனி நீ சுமக்க தேவையில்லை. அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகளை சுமந்தா போதும். கர்த்தர் அந்த பாக்கியத்தை உங்க வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அண்ணால் போய் கேட்ட உடனே அப்படித்தானே சொன்னாரு. அண்ணா போய் அழுதா, ஒரு தடவை தான் அழுதா. ஏன்னா என் ஆண்டவருக்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான காதுகளை உண்டாக்கினவருக்கு கேட்கும், என் ஜெபம் கேட்கும், என் கண்ணீர் கேட்க நினைச்சாரு. அந்த முள்ளு என்னாச்சு? சக்காலத்தி வந்து அந்த முள்ளா இருந்தா குத்திக்கிட்டே இருந்தாளா? பைபிள் அப்படிதான் எழுதிருக்குமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏது இருக்கிறதை நான் வாசிக்கிறேன், ஏன்னா பதிவு பண்ணனா என்ன நடக்குது? அவள் முள்ளா இருந்தா. அந்த முள்ள ரொம்ப நாள பேச விடல கர்த்தர். நீங்க நம்புங்க, சில பேர் உங்களுக்கு விரோதமா பேசிக்கிட்டு இருக்க வாயை அடைக்க போறாரு. அந்த நாள் இன்னைக்கு தான் குறித்து வைத்துக்கலுங்க. இன்னைக்கு தான் தொடங்குறாரு. இந்த மாச கடைசியில தொடங்குறாரு. அடுத்த மாதம் உனக்கு நல்லா தான் இருக்க போகுது. அடுத்த மாத கர்த்தர் நல்ல விதமான காரியத்தை நீ மாத்தி உன் தலையில எழுதி வைத்திருப்பாரு. நீ நல்லா தான் ஜீவிக்க போகிற. கர்த்தரை அதை செய்ய போகிறான். உன் விதையின் பலனை 100 மடங்காய் கர்த்தர் கொடுக்க போறார். இங்க பாருங்க, விதைச்ச உடனே முளைச்சு வராது. விதைச்சது அது வித்து மரித்து எழும்பி வெளியே வரும் பொழுது விசேஷித்ததா இருக்க போது, உங்க ஆசீர்வாதம் விசேஷித்ததா இருக்க போது. நீங்க கேட்டுக்கொண்டது இயேசுவின் இடத்துல வாங்குறது இந்த உலகத்தாரால கொடுக்க முடிஞ்சிருச்சுன்னா அது பெஸ்டா இருக்காது. இயேசு கொடுக்கிறது உலகத்துல கொடுக்க முடியாததை கொடுக்க போறாரு. உன் பிள்ளை விசேஷித்த ஞானமுடையவனா இருக்க போறான், அத அவர் கொடுக்க போறாரு. நீங்க நம்புனீங்கன்னா அந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில தாங்க நடக்க போகுது. உங்களுக்கு கொடுக்கிறது விசேஷித்ததா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த முள்ளெல்லாம் சுத்தி வச்சிருக்கிறாரு. நான் வந்த என்னங்க இன்னைக்கு இந்த வாரம் அப்பா ஏதாவது பேசுவார்னு வந்தேன், முள்ளை குறித்து சொல்றாருன்னு அந்த முள்ளை மாத்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்க வாழ்க்கையில. இந்த முள்ளு மாறப்போகுது. யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை குழியில தள்ளாங்க, விழுந்தாங்க. அத நன்மையா மாத்திட்டார் அப்பா. திரும்ப சகோதரர்கள் வந்து நின்னாங்களா? எதாச்சு? அவங்கள எல்லாரையும் போஷிக்கிறவங்களா அப்படி திருப்பிட்டாரு. அவங்க சகோதரர் உள்ள போட்ட உடனே, குழியில போட்ட உடனே, அவர்களை அடித்த உடனே முள்ளு குத்திருச்சு. என் சகோதரன் ஏன் இப்படி இருக்கான், என் சகோதரி ஏன் இப்படி இருக்கா? முள்ளு குத்திருச்சா? பயப்படாத, கொண்டு வர போறாரு. உனக்கு முன்னாடி அவர்கள் மண்டியிடும் காலம் ஒன்று வரப்போகுது. இன்னைக்கு உன்னை பேசின வாயை தான் திருப்ப போறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி அவர் உள்ள போய் எசேக்கியா ராஜாட்ட போய் சொல்றாரு, உன் ஆயுள் காலம் முடிய போகுது, என்ன செஞ்சுக்க, உன் காரியத்தெல்லாம் சரிப்படுத்திக்கன்னு சொன்னாரு.
அந்த வார்த்தை முல்லை போல இருதயத்திலே தைத்தது. தத்தளிச்சாரு. சுவர் பக்கமாய் திரும்பி ஆண்டவர்ட்ட அழுகிறாரு. என்னுடைய காரியத்தை நினைச்சுங்க டாடி, என்னை விட்டுறாதீங்க, என்னை விட்டுறாதீங்க. கர்த்தர் என்ன செஞ்சாரு? 15 வருஷம் ஆயுசு காலத்தை கூட்டினாரு. உன் ஜெபத்தை கேட்டேன். யாரு சொன்னா தெரியுமா? உன் காரியத்தை சரிப்படுத்திக்க, உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு ஒருத்தன் சொன்னான் பாரு, அவனை அனுப்புவாரு. உனக்கு இது கிடைக்காது, உன் வாழ்க்கையில இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு எவன் ஒருத்தன் சொன்னானோ அவனை அனுப்புவார். உனக்கு தான் கர்த்தர் இது கொடுப்பார்னு. அதை சொல்றதுதான் நீங்க கர்த்தர் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, அந்த முள் தைக்கும் பொழுது கவலைப்படாத, அந்த முள்ளு உங்ககிட்ட இருக்க தேவையில்லாததை செதுக்கி எடுத்துருச்சு. அந்த ஃப்ரூட், அந்த பழம், அந்த பூக்கள் மேன்மையானதா, இந்த உலகத்துல மகிமை உள்ளதா, அநேகருக்கு காண்பிக்கும்படிக்கு தான் கர்த்தர் கொண்டு வர்றாரு. அதை கர்த்தர் அப்படிதான் மாற்ற வேண்டும் விரும்புகிறார். ஏசாயா முத்தத்துக்கு தான் போயிருப்பாரு. முற்றத்துக்கு போய் உடனே அவர் ஆண்டு சொல்றாரு, உள்ள போடான்றாரு. திரும்பி வர்றாரு. வந்த உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த வசனத்தை வாசிங்க. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப யாரோ ஒருவர் நீங்க தனிமையில் இருக்கும் பொழுது அழுதுருக்கீங்க. சில முள் உங்களை பல பேர் விசாரிச்சிருக்கிறாங்க. அந்த வார்த்தை உங்க இருதயத்தை முள்ள போல தச்சிருக்கு. ஏசப்பா சொல்றாங்க, இன்னைக்கு அந்த முள்ள நான் பிடுங்குவேன் நினைச்சேனா, இன்னைக்கு தான் அந்த பிடுங்குறேனா. அந்த முள்ளை பிடுங்கி உன் காயத்தை நான் ஆற்றுவேன். நீ சாரோனின் ரோஜாவை போல மலர்ந்திருக்க போகிற. மலர்ச்சி உண்டாக போதுங்க. ஒரு பூ மலர்ந்துருச்சுன்னா எங்கேயுமே இருக்க முடியாது, அது வெளியில தெரிஞ்சே ஆகணும். வாசனை திரவியங்களை வெளியே கொண்டு வருவாரு, அது அழகுள்ளதா மாத்துவாரு. அது பூ மலர்ற காலம் இது, அது ஒண்ணு வெளியே கொண்டு வரும். அந்த முள் குத்தும் பொழுது சில தேவையில்லாத இலைகள் விழுந்து ஒண்ணு அப்படியே பலன் கொடுக்கறத மாத்துறது போல கர்த்தர் சொல்றாரு, அந்த ரோஜா அழகுள்ளதா வெளியே காட்ட நினைக்கிறாரு. உன்னை கொண்டு வர்றதுக்கு ஏதோ ஒண்ணு தடையா இருந்துச்சு, ஏதோ ஒரு பெருமை, ஏதோ ஒரு மேன்மை, ஏதோ ஒரு காரியம் உங்ககிட்ட இருந்துச்சு பாரு, அதை குத்தி நான் எடுக்கிறேன். அதுதான் அந்த முள். ஆனா நான் முன்னாடி நடப்பேன். உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் மாத்த போறேன், எல்லாத்தையும் மாத்த போறேன், எல்லாத்தையும் மாத்த போறேன், எல்லாத்தையும் மாத்த போறேன். உன்னுடைய ஆசீர்வாதத்தை, உன் ஊழியத்தை, உன் வேலையில பல இடத்துல மாற்றத்தை உண்டாக போறேன். இது வரைக்கும் நீங்க வேலை பார்த்தது கொஞ்சம் தான் வருதா? உங்க உழைப்புக்கேற்ற பலன் இல்லையா? கர்த்தர் அந்த முள்ள இன்னைக்கு மாத்துறாரு. உன் கடினமான உழைப்புக்கு ஒரு பலன் இருக்கு. அல்லேலூயா. ஒரு போராட்டத்தின் முடிவை கர்த்தர் இந்த நாட்கள்ல கொடுக்க போறாரு. உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்க போறாரு. உன் விண்ணப்பத்தை கேட்டேன். எங்க? இங்க உள்ளத்துல, வீட்டுல, பாத்ரூம்ல, யாருக்கும் தெரியாம ஜெபத்துல அழுத கண்ணீரை கர்த்தர் கண்டேன் என்று சொல்லுகிறார். நீ காணிக்கப்படியில விதைச்ச பாரு, தெரியாம யாரும் பார்க்க கூடாதுன்னு, அதையும் நான் பார்த்தேன். நான் அங்கீகரிக்கிறேன். அதை நான் ஆசீர்வாதமா திரும்ப கொடுப்பேன். எத்தனையோ இடத்துல எத்தனையோ ஊழியம் வாழணும்னு நினைச்சிருக்கேன்ல, உன் வாழ்க்கை நல்லா இருக்க போதுன்னு இயேசு சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படணும் எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவனை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த முள்ளை உன் வாழ்க்கையிலிருந்து மாற்ற போகிறார். அல்லேலூயா. சாதாரணமா பார்த்தா இது ஏதோ ஒரு காரியமா உங்களுக்கு தோணும். ஆண்டவர் சொல்லுறாரு, இந்த மணவாட்டி சபையை நான் எல்லா காரியத்தில் இருந்தும் நான் விடுவிக்க போகிறதை அவங்க பார்க்க போறாங்க. அப்பொழுது அவர்கள் லீலி புஷ்பமாய் மலர்ந்து நிற்பாங்க. கர்த்தர் அதை முள்ளை எடுத்து பிடுங்கி போட போகிறார். அந்த முள் எல்லா அந்த உலகத்துள்ள எந்த ஒரு மனிதனா இருக்கலாம். நீ ஏசுன்னு போய் என்ன இதை காணப்பட கண்டன்னு கேட்டிருக்கலாம். உங்களை சில பேர் பார்க்குற பார்வையிலே கேட்டுருவாங்க 100 கேள்வி. நீலாம் சபைக்கு போய் அப்படின்ற பார்ப்பாங்க. நல்லா தான் இருக்க போறேன்டா. ஒரு பாறை செதுக்கிற இடத்துக்கு போனாதான் அது தேவையில்லாத செதுக்கும் பொழுது ஒரு அழகான உருவம் வெளியே வரும்.
நீங்கள் இந்த பட்டறைக்கு வந்தாதான் தேவையில்லாத ஏசப்பா செதுக்கி எடுத்துட்டு உங்களை அழகாக சாரோனின் ரோஜாவாக வெளியே காட்டுவார். அப்ப செதுக்கிறதுக்கு அடிக்கப்படும், நொறுக்கப்படும். ஒரு பிரெட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நம்ம கம்யூனியனுக்கு வைக்கும் பொழுது அது அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அது இப்போ மிஷினில் போட்டு அரைச்சி நைய பொட்டச்சு அடிச்சு அது பாடாப்படுத்தி தான் அது என்ன செய்யுது, அநேகருக்கு காண்பிக்கப்படுகிறது, அநேகர் புசிக்கத்தக்கதா கொண்டு வரப்படுது. அடிக்கப்படாம ஒரு விஷயம் வராது. ஆனா அதை மாத்துறதுக்கு இயேசு வல்லவராய் இருக்கிறாரு. எல்லா இடத்திலும் சில காரியங்கள் உனக்கு முள்ளா இருந்துச்சுன்னா அதை பிடுங்கிட்டு சரிப்படுத்துவார். சில முள்ள அனுமதிச்சிருப்பாரு. அது என்ன செய்யணும், மேன்மையாக்க கூடாததுக்கு தான் வச்சிருப்பாரு. அந்த முள்ள ஆண்டவர் சரிப்படுத்திடுவாரு, மல்லிக்கிடுவாரு. சரியா போகும், சரியா நடக்கும். ஜெயிக்க தான் போறீங்க, வெற்றியை காண தான் போறீங்க. கர்த்தர் வழி நடத்த தான் போறாரு. கர்த்தர் உங்க கூடயே இருக்க போறாரு. ரெட்டிப்பான பலன் தருவாரு. நிச்சயம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். இங்க பாருங்க, ஆண்டவர் முதல்ல எடுத்தோடனே லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு, விதைச்சாச்சு. விசுவாசத்தோட பொறுமையா காத்திருந்தா 100 மடங்கு. ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100. 100 யாருக்கு கொடுக்கணும்? 100% உங்களுடைய அர்ப்பணிப்பு தேவனிடத்துல கொடுக்கணும். 60 உலகத்துக்கு கொடுக்கணும். 30 வீட்டுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் கொடுக்கறத அப்படியாக பகிர்ந்து கொடுக்க. அந்த வாசனத்தை ஆண்டவர் கேட்ட உடனே இன்னைக்கு கை தட்டிட்டு உற்சாகமாகி கற்பார போல உள்ளுக்குள்ள வேறு விடாம வைக்க கூடாது. அது இருதயம் என்று பலகையில எழுதி அதை காத்து கொள்ளணும். அந்த வசனத்தை நான் இன்னைக்கு என்கிட்ட சொன்னது என்கிட்ட தான் சொல்லியிருக்கிறார்ப்பா, இது உண்மை. என்கிட்ட விழுந்த, என் இருதயத்துக்குள்ள விழுந்த அந்த விதை 100 மடங்கு பலனை கொண்டு வர போது நம்பினீங்கன்னா இந்த மாசம் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டு இதே இடத்துல சாட்சியா நீங்க தான் நிக்க போறீங்க. உங்க ஆமேனை கேட்கலாமா? நீங்க ஆமேன்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் எழுந்து முழங்கால் படிக்கிடலாம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு இந்த உபத்திரம் என்ற முள்ள பிடுங்க போறாரு. சில நெருக்கமான முள்ளகளை, அது சில காரியம் வாழ்க்கைக்கு வந்தது உன்னை செதுக்கிறதுக்கு, உன்னை உருவாக்குறதுக்குன்னு கர்த்தர் சொன்னாரு. இன்றைக்கு அந்த முள் உன்னை குத்தும் பொழுது அதை நீ வேலியா மாத்திருக்கு. ஆண்டவர்கிட்ட ஞானம் கேளு. ஆண்டவரே, இந்த முள் இப்படி இருக்க, இதை பாதுகாப்பா மாத்துங்க. சில இது பயமுறுத்தும் நம்மளை. ஆண்டவரே என்னை மாத்துங்க. சில முள் உன்னை பாதுகாக்கிறதுக்கு வச்சிருப்பாரு. சில முள் உன்னை அது என்ன செய்யும், ஏது செய்யணும்னு நீ தடுமாறிக்கிட்டு இருப்ப. ஆண்டவர் சொல்றாரு, அது பாதுகாக்க உள்ள முள். இன்றைக்கு அந்த முள்ளை கர்த்தர் மாற்ற போகிறார். Thank you Lord. Thank you Jesus. ஏசப்பா, இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க முள்ள குறித்து பேசியிருக்கீங்க. எத்தனையோ முற்கள் சிலுவையிலே நீங்க அந்த முள்ள சுமந்தீங்க. முள்முடி உங்க சிரசின் மேல வைக்கப்பட்டது. எங்க மேல இருக்க சாபங்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்க. எதெல்லாம் இந்த உலகத்துல சாபமாகி, எதெல்லாம் பாவமாகி, எதெல்லாம் மனிதரை அழிக்கும் என்று நினைத்தீரோ அதையெல்லாம் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நீர் முடித்தீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இனி வரும் காலங்களிலே ஏசப்பா இன்னும் மேன்மையான ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிட போறீங்க. நீங்க சொல்லிட்டீங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து போகும். ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீ காலையில வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை மாற்றுவேன் என்று சொல்லிவிட்டாரு. சில முள்ள மழுங்கி போக பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறார். சில முள்ள நான் பிடுங்கி போடுவேன் இருக்காரு. சில முள்ளு உன் வாழ்க்கையில கடந்து வர உன்னை உருவாக்கும். சில முள்ளு உன்னை செதுக்கும். சில முள்ளு உன்னை காயங்கட்டும். அந்த முள்களை கர்த்தர் என்று அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, வேலியா மாத்தி வச்சுக்க. உனக்கு தேவையில்லாதது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த முள்ளு குத்தி உனக்கு பிடுங்கி போடும். அதற்கு ஒரு காற்றை கர்த்தர் உண்டாக்குவார். அந்த காற்று கடந்து வரும் பொழுது உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். கர்த்தர் அந்த காற்றை அனுப்ப ஆயத்தமாயிருக்கிறார். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற முள்ளு அறிந்திருக்கிறேன். சில பேர் வார்த்தையினால அந்த முள் அனுப்பி குற்றி போடுவாங்க. மாத்துங்க டாடி,
மாத்துங்க. எத்தனையோ உள்ளம் இன்னைக்கு முட்களால் குத்தப்பட்டு, வார்த்தைகளால் குத்தப்பட்டு, அநேகருடைய காயம் ஆண்டவரே வெளியரங்கமா இருக்கு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீர் இருதயத்தை பார்க்கிறீர். அந்த இருதயத்தில் உள்ள காயங்களை ஆற்றுங்கடாடி, இருதயத்தில் உள்ள காயங்களை ஆற்றுங்க. இன்றைக்கு அந்த முள்ளினால் வந்த காயம் திரும்ப 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 குத்துநெடுகளே குத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இங்க அந்த முள்ளை பிடுங்கி எறிங்கன்னு இன்னைக்கு கதறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில அந்த முள்ளை பிடுங்கி போடுங்கப்பா. உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். எந்த இடத்துல பவுல் சொன்னாரு, நான் என்ன மேன்மைப்படுத்தின இடம் எதுன்னு நீங்க ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த மேன்மைக்கு கீழே கொண்டு வந்து நின்று, ஆண்டவரே இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, அவரே இதை செய்தார். இனி நான் அல்ல, இயேசுதான் இதை செய்தார்னு என்னைக்கு நீங்க அதை சொல்றீங்களோ அப்போதிலிருந்து கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறார். ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதி, அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும். செய்தியை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இந்த வசனத்தை விதைத்திருக்கிறீங்க. இது 100 மடங்கு பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். எதிர்பார்த்த முடிவுகளை கர்த்தர் கொடுத்து ஒரு பெரிய சாட்சியை கர்த்தர் பிள்ளைகளை வைக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.